இந்த பீச்சோட அழகே வந்து இந்த லைட் ஹவுஸ் தாங்க. பழனி மலைக்கு மேலே கோயில் இருந்த மாதிரி இந்த லைட் ஹவுஸ் வந்து ஒரு மலைக்கு மேலே இருக்குது. செம க்ளீனாக இருக்குங்க. உடுப்பியில் வந்து இந்த பீச் மட்டும் இல்லை, நம்ம போன எல்லா பீச்சுமே இப்படி தான் இருக்குது. பீச்சில் வந்து செம ஆட்டம் போடுறான், பயமே இல்லாமல் விளாண்டுட்டு இருக்கான். ஸோ லைட் ஹவுஸில் லைட் ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ லைட் ஹவுஸில் அப்படி ஸ்லோவாக சுற்றி வருதில்ல. ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஈவினிங். என்னடா வயல்வெளி பக்கம் நிற்க நினச்சிடாதீங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து பீச் பக்கம் தான் நிற்கிறோம். ஸோ இங்கே வந்து பீச்சை சுற்றி வந்து இந்த மாதிரி வயல், அப்புறம் வந்து தென்னை மரம், அந்த மாதிரி அமைஞ்ச ஒரு சூப்பரான அழகான பீச்சை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ விஆர் இன் உடுப்பி. உடுப்பியில் கொப்பு பீச் அப்படின்னு ஒரு சூப்பரான கொப்பு பீச்சுன்னு இருக்குது. அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த பீச்சுக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். ஸோ வாங்க. ஸோ காரை வந்து பார்க்கிங்கில் விட்டாச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ நேராக வந்து பீச்சுக்கு போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பீச்சில் பார்த்திங்கன்னா பார்க்குற இடம் ஃபுல்லாகவே தென்னை மரம் தாங்க. ஏற்கனவே இந்த ஏரியா ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. இந்த கர்நாடகா கோஸ்டல் ஏரியா, அதாவது மேங்களூர்லேருந்து நம்ம பார்க்குற எல்லா ஏரியாவும் இங்கேருந்து கோவா வரைக்கும் அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே வந்து தென்னை மரங்கள் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குங்க. பீச்சுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே நிறையா வந்து ஸ்டால்ஸ் இருக்குது. பீச்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சுங்க. பீச் பார்க்குறதுக்கே பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ என்ட்ரானோடனே இந்த பாருங்கள், இந்த சாண்டில் போகிற பைக்கு, டெசர்ட்லலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்சம் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸும் இருக்குன்ட்டு போர்டு போட்டிருக்கு. மெயினாக இந்த பீச்சோட நம்ம வந்திருக்க டைம் இப்போ சன் செட் ஆகிற டைமுக்கு வந்திருக்கிறோம். அதோட இந்த பீச்சோட அழகே வந்து இந்த லைட் ஹவுஸ் தாங்க. இங்கே வந்து பீச் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி சூப்பராக க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது. அதுதாங்க ரொம்ப வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது. பீச் வந்து சூப்பராக இருக்குது. யூஸ்வலாக நம்ம பீச் சைடில் இருக்கும்போது சன் செட் ஆக போகுது அப்படின்னா நம்மளோட வீடியோ வந்து டார்க்காக ஆரம்பிச்சிருவோங்க. அந்த மாதிரி தான் இப்போ வந்து அப்படியே இந்த ஷேட் அடிக்குது பாருங்கள். ஸோ இந்த லைட் ஹவுஸ்க்கு மேலே போகலாமா? ஸோ என்னமோ பழனி மலைக்கு மேலே கோயில் இருந்த மாதிரி இந்த லைட் ஹவுஸ் வந்து ஒரு மலைக்கு மேலே இருக்குது. அதுக்கே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் ஏறணும். அதுக்கப்புறம் உள்ளே வந்து 150 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு இருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே மேலே ஏறலாம். லிஃப்டெல்லாம் கிடையாது, நம்ம ஏறி தான் போகணும். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து தனுஷ்கோடியில் வந்து ஒரு லைட் ஹவுஸ் விலாக் போட்டிருப்போங்க. அங்கே வந்து உள்ளே வந்து லிஃப்ட் இருந்துச்சு, அதனால் போகிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. சரி, இப்போ அப்படியே நம்ம ஏறலாம். கடல் அங்கே இருக்குது. அப்படியே நடுவில் இந்த ராக் அமைஞ்சிருக்குங்க. ஒரு சின்ன மவுண்டெயின் தான். பின்னாடி ஏதோ அந்த சீயோட பேக் வாட்டர்ஸ்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அந்த சின்ன மவுண்டெயினை தேர்ந்தெடுத்து இந்த கோப் லைட் ஹவுஸ், CAUP, கோப்புங்கிறாங்க, கொப்புங்கிறாங்க, CAUP அதுதான் கரெக்ட் ஸ்பெல்லிங். இந்த பீச் பேரே வந்து கோப் பீச் தாங்க. ஸோ வாங்க கோப் லைட் ஹவுஸ்க்கு நம்ம இப்போ போவோம். ஆனால் இதில் என்ன அப்படின்னா, இந்த பீச் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து பாருங்கள், அங்கங்கே இந்த பாறைகள் இருக்கிறதும் ஒரு அட்வான்டேஜ். அதோட நிழலில் வந்து மக்கள் நல்லா அப்படியே உட்கார்றாங்க. ரிலாக்ஸாக உட்கார்றதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ கீழேருந்து நம்ம வந்து ஒரு லெவல் ஏறி வந்துட்டோங்க. ஒரு லெவல் ஏறி வந்தோடனே பார்க்குறதுக்கு, இந்த பீச் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இதுதாங்க லைட் ஹவுஸ் என்ட்ரன்ஸு. அவ்வளோ ஹைட்டுக்கு இப்போ நம்ம போகணும். ஸோ லைட் ஹவுஸ்க்கு பேக் சைடுங்க. ஸோ எல்லாமே அந்த ராக்கில் நீங்கள் எல்லா பக்கமே போகிற மாதிரி நல்லா சேஃபாக அவங்களுக்கு வந்து வால்ஸ்லாம் போட்டிருக்குறாங்க. ஸோ மெயினாக வந்து இந்த ஹைட்டில் இருந்து உங்களுக்கு வந்து சீயை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. ஸ்டெப்ஸ் பாருங்கள், அப்படியே வளைஞ்சி போகிற மாதிரி இருக்குது. மேலே வரைக்கும் ஸ்டெப்ஸ் தான்.
ஸோ நம்ம வந்து இப்போ லைட் ஹவுஸ் மேலே உள்ள பாறையில் தான் இருக்கோம். லைட் ஹவுஸ்க்குள்ளே போகலை. 2 ரீசன். ஒன்று வந்து கம்பல்சரி வந்து டிக்கெட் வந்து ₹10 கேஷ் யூஸ் பண்ணி தான் வாங்கணும். நம்மகிட்ட வந்து கேஷ் எடுத்துகிட்டு வரல. ஸோ 2வது நான் பார்க்கும்போது இது வந்து 1935 கட்டியிருக்கிறாங்க. ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நேரோவாக இருக்குதுங்க. அதுக்கு வந்து க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அப்படிலாம் இல்லை, விட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ பயங்கரமான ஒரு க்ரௌடு. ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் நேரோவாக தான் இருக்குது. ஸோ எதுக்கு ரிஸ்க்கு அப்படின்ட்டு நான் வந்து மேலே போகலைங்க. ஸோ நீங்கள் வந்தால் ட்ரை பண்ணனா போங்க. பட் வந்து க்ரௌடை பார்த்துக்கோங்க. ஸ்டெப்ஸ் ரொம்ப நேரம், போகிறதுக்கும் அதே வழி தான், வர்றதுக்கும் அதே வழி தாங்க. இங்கே இருந்து இந்த பீச் ஆக்டிவிட்டீஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. குட்டி குட்டியாக மக்கள், ஆனால் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. பேக்ரவுண்ட் பாருங்களேன், அப்படியே தென்னந்தோப்பு. தென்னந்தோப்புக்கு முன்னாடி வந்து ஒரு அழகான சீஷோர். அதில் இந்த சைடு பார்த்திங்கன்னா பேராகிளைடிங், அப்புறம் வந்து இந்த மாதிரி வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இங்கே இருந்து நான் வந்து இன்றைக்கி சன்செட்டை கேப்சர் பண்ணி உங்களுக்கு காட்டலாம்னு நினச்சேன். பட் சன் வந்து அந்த டைரக்ஷனுக்கு போயிட்டுங்க. நம்மளுக்கு வந்து நம்ம இருக்கிற ஏரியாவுக்கு வந்து நேராக இல்லை, சன் வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இருக்குங்க. சன் வந்து கரெக்டாக வந்து லைட் ஹவுஸ்க்கு பேக் டைரக்ஷனில் இருக்குங்க. அங்கே பாருங்கள் சன் ரைஸ் எப்படி அடிக்குதுன்ட்டு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சன் செட் ஆயிரும். லைட் ஹவுஸ் பக்கத்துலேயே இன்னொரு ஸ்ட்ராங்கான பாறை ஒன்று இருக்குது பாருங்கள், சென்டராக இருக்குதா. ஸோ நான் சொன்ன மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் கீழேருந்து மேலே ஏறி வந்துடுறாங்க. மேலே ஏறி வந்துட்டு லைட் ஹவுஸ்க்கு உள்ளே போகிறவங்க வந்து கம்மி தாங்க. ராக் பார்த்தீங்களா, ராக் மேலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போஸ்டில் இருக்கிறாங்க. செம க்ளீனாக இருக்குங்க. உடுப்பியில் வந்து இந்த பீச் மட்டும் இல்லை, நம்ம போன எல்லா பீச்சுமே இப்படி தான் இருக்குது. மல்பே பீச் தான் அழகாக இருக்குது அப்படின்னு நினச்சோம். பட் இந்த பீச் அதையும் விட அழகாக இருக்குது. இவ்வளோத்துக்கும் வந்து இங்கே வந்து பீப்புளும் நிறைய பேர் வரதான் செய்கிறாங்க. அப்படி இருந்துமே வந்து பீச் வந்து நல்லா நீட்டாக மெயின்டைன் ஆகிருக்குங்க. அந்த அழகு மாறாமல் சூப்பராக வச்சுருக்காங்கங்க. இங்கே வந்து பட்டம் வர நிறைய பேர் விட்றாங்கங்க. கைட்டு பறக்குது பாருங்களேன். ஏற்கனவே இந்த பீச் கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. இதில் வந்து இந்த கைட்டு வர அங்கங்கே விட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்க்குற இடம்லாம் அந்த கைட்டு போயிட்டே தாங்க இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். கேமல் ரைட்லாம் இருக்குங்க. கேமல் ரைடுக்கு நல்லா லேடர் போட்டு ஏற்றுறாங்க. முன்னாடிலாம் கேமல் உட்காந்து ஏற்றுவாங்க, கேமலை உட்கார வச்சு ஏற்றுவாங்க. இப்போ வந்து கேமல் ரைடுக்கே லேடர் போட்டு ஏற்றுறாங்க. சன் வந்து ஆல்மோஸ்ட் செட் ஆகக்கூடிய டைம் ஆயிடுச்சுங்க. இப்போ டைம் என்னன்னு பார்ப்போம். டைம் வந்து ஆக்சுவலாக வந்து 6:10 ஆகுது. ஸோ சன் செட் ஆகுது. மீன் வயலில் இங்கே உள்ள ஷாப்ஸ் எல்லாமே வந்து லைட் போட ஆரம்பிச்சிட்டாங்கங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த ஏரியாவே கலர்ஃபுல்லாக ஆயிரும்னு நினைக்கிறேன். சன் அப்படியே உள்ளே செட் ஆகுது பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து சன் செட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாங்க. உள்ளே போயிடுச்சு பாருங்கள். அதாவது இன்றைக்கி வந்து சன்னுக்கு முன்னாடி வந்து க்ளவுட்ஸ் வர இருக்குது. அதனால் அப்படியே உள்ளே போகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த இடமே வந்து கம்ப்ளீட்டாக டார்க்காக மாறிடுங்க. அதில் பாருங்கள், பீச்சில் வந்து செம ஆட்டம் போடுறான். பயமே இல்லாமல் விளாண்டுட்டு இருக்கான். இங்கே பாரு அனவியா, ஏன் பயப்படுற? பயமா இல்லையா? இங்கே வந்து பீச்சும் வந்து க்ளீனாக இருக்கிறனால எல்லா கிட்ஸுமே வந்து செமையாக ஆட்டம் போடுறாங்க.
அது வந்து ஈவினிங் டைமில் வந்து ரொம்பவே கிளைமேட் டவுன் ஆகிடுது பார்த்தீங்களா, சூடு இல்லை, அதனால விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அனபியா என்ன என்ஜாயிங்? சொல்லுங்க. சன் செட் ஆயிடுச்சுங்க. ஸோ உள்ளே வந்து தண்ணிக்குள்ளே போகிறவங்கள வந்து கார்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ மக்களுமே வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக தாங்க இருக்கணும். ஏகப்பட்ட பட்டம் ஆக்சுவலாக இங்கே விட்டுட்டு இருக்காங்கங்க. இது வரைக்கும் பார்த்ததில் கோவாவில் வந்து உங்களுக்கு ஷாப்பு ஒரு மாதிரி என்டர்டெயின்மெண்ட் அதனால தான் கலர்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த பீச் பார்க்குறதுக்கே வந்து ஒரு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. இங்கே வரவங்க எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. டே நல்லா என்ஜாய் பண்ணியா? எப்படி இருந்துச்சு? ஸோ பீச் வந்து இப்போ வந்து கம்ப்ளீட்டாக இருட்டாக ஆரம்பிச்சிட்டுங்க. கொஞ்சோண்டு சன்ரைஸ் தான் இருக்குது. ஸோ ஈவினிங் ஆனதுனால கோஸ்டல் கார்ட்ஸ் எல்லாருமே வந்து தண்ணியை விட்டு வெளியில் வர்றதுக்கு சொல்லிட்டாங்கங்க. ஸோ எல்லாருமே வெளியில் வந்துட்டாங்க. சீ ஷோரில் உள்ள கடைகள் எல்லாமே லைட்டு போட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ லைட் ஹவுஸில் வந்து மேலே வந்து லைட் ஆன் ஆயிடுச்சுங்க. இதை கேப்சர் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆல்ரெடி மின்னலும் ஸ்டார்ட் ஆகிட்டு லைட் ஹவுஸில் மேலே லைட் ஆன் ஆயிடுச்சுங்க. தெரியுதா அந்த லைட் ரைஸு? இப்போ ரவுண்டு சுற்றி வரும் பாருங்க, பார்த்துட்டே இருங்க. ஸோ லைட் ஹவுஸில் லைட் ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ லைட் ஹவுஸில் அப்படி ஸ்லோவாக சுற்றி வருதில்ல. ஸோ லைட் ஹவுஸ் வந்து யூஸ்வலாக வந்து லைட்டை விட அந்த லென்ஸோட ஃபோக்கஸில் தாங்க மிட்சி வரைக்கும் தெரியும். ஸோ அது வந்து நடுவில் போட்டில் உள்ளவங்களுக்கு நடுவில் ஏதாவது அப்டாக்கிள்ஸ் இருந்துச்சுன்னா இந்த லைட் ஹவுஸோட வெளிச்சம் வந்து சூப்பராக காட்டி கொடுக்குங்க. ஸோ 1935லே இந்த லைட் ஹவுஸ் ரெடி பண்ணியிருக்காங்கன்னா முழுக்க பிரிட்டிஷர்ஸ் அவங்களுக்கு தான் தேவைக்கு தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. பட் ஸ்டில் இந்த லைட் ஹவுஸ் வந்து ஆப்ரேஷனில் இருக்குதுங்க. ஸோ இந்த ஈவினிங் எப்படி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக போச்சுங்க. ஸோ நம்ம வந்து கிளம்ப போகிறோம். க்ளீன் அண்ட் நீட் பீச், ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பீச் இன் இந்தியானே சொல்லலாங்க. இந்த மாதிரி வந்து பீச்சஸ் வந்து கோவாவில் இருக்கா அப்படின்னா ரொம்ப ரேராக தான் இருக்குது. ஏன்னா அங்கெல்லாம் ரொம்ப கமர்ஷியல் ஆகிட்டு. பட் இது வந்து உண்மையிலே ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சேஃபாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சுங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள், இங்கே உள்ள பீச் ஷாப்ஸ் எல்லாமே இப்போ வந்து நல்லா லைட் போட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாகவே இருக்குன்னே சொல்லலாங்க. மின்னல் வெட்டிக்கிட்டே இருக்குது. எனி டைம் வந்து இங்கே வந்து ரெயின் வரலாம். ஏற்கனவே இப்போ வந்து உடுப்பியில் வந்து நான் வந்த இந்த 2 டேஸில் ஈவினிங் டைம் தாங்க இங்கே வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. டே டைமில் ஹாட்டாக இருக்குது. ஹாட்னால் தாங்க முடியாத ஹாட் கிடையாது. பட் ஸ்டில் வந்து வெயில் அடிக்குது. ஈவினிங் டைம் வந்து கண்டிப்பாக மழை வருது. போன நாட்டில் மழை ஸ்டார்ட் ஆகுங்க. ஸோ இந்த லைட் ஹவுஸோட ஃபங்க்ஷனை பார்க்குறதுக்காண்டியே நிறைய பேர் சேர் போட்டு உட்காந்துருக்காங்க. இந்த சேர் எல்லாமே நீங்கள் வந்து பே பண்ணி தாங்க உட்கார முடியும். அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. பட் லைட் ஹவுஸ் ஒரு பக்கம், இந்த பீச்சில் வந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த பீச் ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சி. ஸோ இந்த பீச் எங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சில உடுப்பி பற்றி சில வீடியோஸ் போட்டிருப்போம், அது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திப்போம். அன்டில் சைனிங் ஆஃப், உங்கள் ஃபாரிஸ். பாய். அப்படியே முடிக்கிறாரோ?